வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடிய இடம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட சொர்க்கனே சொல்லலாம். நிறைய கொண்டை ஊசி வளைவுகளையும் பசுமையான வயல்வெளிகளையும் கடந்து நம்ம போக போகிறோம். இங்கே கிடைக்காத பழங்களே கிடையாது. ஏன்னா எல்லா பழங்களுமே இந்த மலையில் கிடைக்குது. மலைக்கு மேலே நம்ம கண்ணு கட்டிய தூரம் வர பச்சை பசல்னு வயல்வெளிகள் தான் காட்சியளிக்கும். இந்த மலைக்கு நீங்கள் பேருந்தில் பயணம் செய்யும்போது நம்ம கொல்லிமலையில் நம்ம பேருந்து பயணம் செய்கிற மாதிரியே ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஏன்னா கொல்லிமலை அளவுக்கு இந்த மலையில் கொண்டை ஊசி வளைவுகள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவிற்கு நிறையாவே கொண்டை ஊசி வளைவுகள் இந்த மலையில இருக்குங்க. இந்த நெல் வயல்களை நம்ம பார்க்கும்போது தஞ்சை பகுதியில் நம்ம பேருந்தில் பயணம் செய்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. நாம் பயணம் பண்ணக்கூடிய இந்த இடம் பெரிய சுற்றுலாத்தலம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இந்த ஊரோட பேரை சொன்னாவே பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வரும். அந்த இடத்துக்கு தான் நாம் இன்றைக்கி போக போகிறோம். உங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம காணொலியை பாருங்கள். நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் முதல்ல திருப்பத்தூர் மாவட்ட பேருந்து நிலையத்துக்கு வந்துடுங்க. இங்கேருந்து தான் நம்ம பயணத்தை நம்ம தொடங்க போகிறோம். நாம் வந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை 8:45. நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் பறந்து விரிந்து காணப்படக்கூடிய ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். இதில் குறிப்பாக நம்ம சொல்லணுன்னா இயற்கைக்கு பஞ்சமே இல்லாத புதூர் நாடு, நெல்லிவாசல் நாட்டுக்கு தான் நாம் இன்றைக்கி பயணம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நாம் பயணம் பண்ணக்கூடிய பேருந்து சரியாக 9 மணிக்கு வந்துருச்சு. பேருந்தோட முன் இருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் நம்ம அனுமதி வாங்கிட்டோம். இந்த பேருந்து எந்த வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதூர் நாடு, புலியூர் வழியாக நெல்லிவாசல் போக போகுது. இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம். இப்போது பேருந்து கிளம்பிருச்சுங்க. நேரம் சரியாக 9:19 ஆகுது. இந்த மலை கிராமங்களுக்கு மொத்தமாக 4 பேருந்துகள் இயக்கப்படுதாங்க. பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. திருப்பத்தூர்லேருந்து நெல்லிவாசலுக்கு 35 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. பேருந்து இடதுபுறம் திரும்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் செல்லும் சாலையில் போகுது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் திருப்பத்தூர்லேருந்து புதூர் நாட்டுக்கு காணொலி போட சொல்லியிருந்தார். நம்ம திருப்பத்தூர்லேருந்து நெல்லிவாசலுக்கே காணொலி போட போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய பாதை திருப்பத்தூர்லேருந்து சிங்காரப்பேட்டை, திருவண்ணாமலை போகக்கூடிய பாதை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளுடைய இடதுபுறத்தில் வயல்காடுகள் காட்சியளிக்குது. சோளம், அதே மாதிரி தென்னை மரங்களும் அதிகம் காட்சியளிக்குது. இன்னும் நம்ம மலையோட அடிவாரத்துக்கு போகலை. புதூர் நாட்டுக்கும் நெல்லிவாசல் நாட்டுக்கும் இடதுபுறம் திரும்ப வேணும்னு சொல்லிட்டு மேலே அம்புக்குறி போட்டிருக்கு. இந்த பேருந்து நிறுத்தத்தோட பேர் தண்ணீர் பந்தல். இந்த இடத்துலேருந்து தான் நம்ம இடதுபுறம் திரும்பி மலைக்கு பயணம் செய்யணும். போகக்கூடிய இந்த பாதையில் பாருங்கள், நம்ம சாலையோட 2 புறங்களும் பார்த்தோன்னா பசுமையாக காட்சி அளிக்குதுங்க. முழுவதுமாக தென்னை மரங்களும், இந்த பக்கம் பார்த்தோன்னா வயல் காடுகளும் அதிகம் காட்சி அளிக்குது. போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே பாதை தான். பாதை ஓரளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வயல்வெளிகள் பச்சை பசேல்னு காட்சியளிக்குதுன்னு. நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த நெல்லிவாசல், அதே மாதிரி இந்த புதூர் நாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரும் பார்த்திங்கன்னா பசுமையாக தாங்க காட்சியளிக்குது. நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த கிராமங்கள் ஜவ்வாது மலையோட தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலைகளில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் நிறைய வாழை தோட்டங்களும் அதே மாதிரி தென்னை மர தோட்டங்களும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதியில் நிறைய மல்லிகை பூச்செடி தோட்டங்களும் இருக்குது. மலை அடிவாரத்தை நெருங்க சுற்றிலையும் பசுமையாகவே காட்சியளிக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேருந்து மலையிலிருந்து திருப்பத்தூரை நோக்கி வரக்கூடிய பேருந்து. நாம் பார்க்கக்குள்ள நம்ம கண்ணு கட்டிய தூரம் வர வாழையும் தென்னையும் அதே மாதிரி நெல்லும் தான் அதிகம் பயிரிட்டுருக்காங்க. நம்ம முன்னாடி கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த மலை மீது தான் நம்ம பேருந்தில் பயணம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு நம்ம போக போகிறோம். இந்த இடத்துலேருந்து பாருங்கள் இந்த மலை எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுன்னு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம மலை அடிவாரத்துக்கு பக்கமாக வந்துட்டோம். கீழே மலை அடிவாரத்தில் ஒரு வன சோதனை சாவடி இருக்குது. மரங்களுக்கு நடுவில் இந்த பேருந்து பூந்து போகிறதே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள் நம்ம பயணம் செய்யக்கூடிய மலையும் அழகாக தெரியுது. இப்போ நம்ம வன சோதனை சாவடிக்கிட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு உணவகம் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மேலேறி போகலாம்.
இதுதாங்க வன சோதனை சாவடி. இப்போ நம்ம பேருந்து வந்து மலையேற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், சாலையோட இருபுறமும் வந்து அடர்ந்த மரங்கள் தான் காட்சியளிக்குது. இங்கே பாருங்கள், இந்த பலகையில் புதூர் நாடு மலைச்சாலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நிறைய வானரங்கள் காணப்படுது. நம்ம காணொளி பெருசாக போகுதுன்னு தயவுசெய்து தவிர்த்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம போகக்கூடிய பாதையிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் வர எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். சாலையில் நிறைய வளைவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு வளைவுகளையும் இருந்து நீங்கள் பார்க்கக்குள்ள கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குகளையும் அந்த காடுகளையும் நீங்கள் வந்து மேலேருந்து பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். இந்த மலையில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களுக்கு நீங்கள் காலை வேளையில் வந்து பயணம் செஞ்சு பாருங்கள். நம்ம கூட வந்து இந்த கிராம மக்கள்கிட்ட கேட்கக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பாதை நல்லாவே ஓரளவுக்கு பெருசாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. முன்னாடி பாருங்கள், ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. அங்கங்கே வந்து பலகையில் வந்து பாறைகள் சரியும் பகுதி கவனமாக செல்லவும் சொல்லிட்டு அதில் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கவனமாக வாங்க, மறக்காமல் ஹெல்மெட்டை போட்டுக்குங்க. இந்த மாதிரி மலையில் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களுக்கு பேருந்தில் பயணம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த பள்ளத்தாக்குகளையும் கொண்டை ஊசி வளைவுகளையும் இந்த பேருந்து கடக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் புதூர் நாடு மலைச்சாலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாதையில் பயணம் செய்யும்போது கொல்லிமலையில் நம்ம வளைஞ்சு போகக்கூடிய அந்த கொண்டை ஊசி வளைவுகள் மாதிரியே காட்சியளிக்குதுங்க. நீங்கள் உங்களுடைய 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனத்தில் வந்து இந்த மலையில் ஏறி பாருங்கள். அதுவும் ஒரு த்ரில்லிங்கான மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஆங்காங்கே நின்று நீங்கள் அந்த வியூ பாயிண்டில் அந்த இயற்கை அழகை பார்த்து ரசிக்கலாம். ஒரு சில இடங்களில் சாலை வந்து ரொம்ப செங்குத்தாகவே இருந்துச்சுங்க. பாதையோட 2 புறமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த மரங்கள் காட்சியளிக்குதுன்னு. இப்போது மலையோட மேல் பகுதிக்கு ஓரளவுக்கு வந்துட்டோம். இந்த மலையில் ஏறும்போது பார்த்திங்கன்னா நிறைய கொண்டை ஊசி வளைவுகள் தாங்க வருது. எத்தனை வளைவுகள்னு சொல்லி நமக்கு தெரியல, ஆனால் நிறைய வளைவுகள் பார்த்திங்கன்னா சுற்றி புற்றியும் வளைஞ்சு தான் நம்முடைய பேருந்து மேலே போயிட்டுருக்கு. அங்கங்கே வந்து குறுகிய வளைவு மெதுவாக செல்லவும் சொல்லிட்டு அங்கங்கே வந்து பலகையில் எழுதப்பட்டிருக்கு. இந்த மலை வந்து பார்த்தோன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலைக்கு இணையான மலை இல்லை அப்படின்னாலும் அந்த கொல்லிமலையில் இருக்கிற மாதிரி நிறைய வளைவுகள் தான் இந்த மலையில் காணப்படுது. இந்த ஜவ்வாது மலை அப்படிங்கிறது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பெரிய மலை தொடருங்க. அந்த மலையில் தான் ஒரு பகுதியில் நம்ம வந்து இப்போ பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இந்த மலையில் வரக்கூடிய ஒரு சில வளைவுகள் வந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து மலை மேலே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த வயல்வெளிகள்லாம் தென்பட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், வாழையும் அதே மாதிரி நெல்லும் பயிரிட்டுருக்காங்க. மலை ஏறணுன்னையும் முதல்ல வரக்கூடிய இந்த வீடுகளை பாருங்கள். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த பழைய ஓட்டு வீடுகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கூரை மண் வீடுகளும் காணப்படுது. இந்த பகுதியில் வந்து பலா மரங்கள் அதிகம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வளைவில் இந்த வயல்வெளி எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு, பச்சை பசேர்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலையும் வாழை பயிரிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த மலையில் வந்து பார்த்தோன்னா முக்கணிகளுமே கிடைக்குதுங்க. மா, பலா, வாழை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பயிரிட்டுருக்காங்க பாருங்கள். எல்லா இடத்துலையுமே சுற்றியுமே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழை மரங்கள் தென்படும் உங்களுக்கு. இந்த பகுதியில் 2 பக்கமும் பாருங்கள் வாழை மரங்கள் தான். இப்போ வரக்கூடிய இந்த ஊரோட பேர் முளலை. இந்த இடத்துல நிறைய பாருங்கள் மெத்தை வீடுகள் அதிகம் காணப்படுது.
இதை தாண்டி நம்ம போனால் புதூர் நாடு வந்துடும். இந்த பகுதியில் கண்ணு கட்டின தூரம் வரலும் நமக்கு வந்து வாழை தான் பயிரிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து புதூர் நாடு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து நம்ம வலதுபுறத்தில் திரும்பணும் அப்படின்னா நெல்லிவாசல் போகலாம். இடதுபுறத்தில் திரும்பணும் அப்படின்னா புதூர் நாட்டோட அந்த பேருந்து நிலையத்திற்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேருந்து வந்து புதூர் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகுது. இந்த இடத்துல கோவில் கட்டிகிட்ருக்காங்க. இதை தாண்டி அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா முன்னாடி வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மேல்நிலை பள்ளி, ஒரு அரசு மேல்நிலை பள்ளி. இந்த பகுதியில் இந்த புதூர் நாட்டோட கூட்டுறவு சங்கம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இ-சேவை மையம், மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், ஒரு கோவில், எல்லாமே இந்த இடத்துல ஒரு சேர அமைஞ்சிருக்குங்க. இந்த புதூர் நாட்டில் வந்து தொடக்கப்பள்ளியிலேருந்து மேல்நிலைப்பள்ளி வரலும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணவகங்கள், மளிகை கடைகள், மற்ற கடைகளும் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமும் ஒன்று இருக்குது. பெரிய ஒரு பேருந்து நிலையமும் இந்த புதூர் நாட்டில் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஊராக காட்சி கொடுக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த புதூர் நாட்டில் தான் தங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், காய்கறி கடைகளும், இந்த புறம் வந்து உணவகங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இடதுபுறத்தில் இ-சேவை மையமும் இருக்குது. எல்லா கடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புதூர் நாட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்மளுடைய பேருந்து வந்து புதூர் நாட்டிலேருந்து நெல்லிவாசலை நோக்கி கிளம்பிருச்சு. இந்த புதூர் நாட்டிலேருந்து எந்த வழியாக நெல்லிவாசல் போக போகுது அப்படின்னா புலியூர் வழியாக தான் நெல்லிவாசல் போக போகுது. இந்த பகுதியில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா நெல் தான் வந்து பயிரிட்டுருக்காங்க. இந்த மலை முழுவதுமே நிறையா வளைவுகள் தாங்க காட்சியளிக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே கண்ணு கட்டிய தூரம் வரலும் இங்கேருந்து ஆரம்பித்து பாருங்கள், முழுவதுமாக நெல் தாங்க பயிரிட்டுருக்காங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? எங்கேயுமே வேறு எதுவுமே கிடையாது. நம்ம தஞ்சை பகுதியில் வந்து பயணம் செஞ்சோம் அப்படின்னா நெல் வயல்களை அதிகம் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், கண்ணு கட்டின தூரம் வரலும் பச்சை பசேல்னு நெல் வயல்கள் தான் காட்சியளிக்குது. இந்த பகுதியில் நம்முடைய வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமரங்கள் அதிகம் காட்சியளிக்குதுங்க. அந்த முன்பகுதியில் வந்து வாழை மரங்கள் அதிகம் இருந்தது. இந்த பகுதியில் வந்து மாமரங்கள் இருக்குது. அதே மாதிரி பலா மரங்களும் நடுநடுவில் வந்து காட்சியளிக்குது. போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சாலையிலிருந்து அந்த முன்னாடி தெரியக்கூடிய அந்த சிறிய மலையை பாருங்கள். அதில் அந்த படிக்கட்டு முறை விவசாயம் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பேருந்து நிறுத்தம். இந்த பகுதியில் பாருங்கள், வலது இடது 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நெல் தாங்க பயிரிட்டுருக்காங்க. கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த இடதுபுறத்தில் பாருங்கள், நம்ம சொன்ன அந்த படிக்கட்டு முறை விவசாயம் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், முக்கணிகளும் ஒரே இடத்துல, மா, பலா, அதே மாதிரி வாழை. பின்பக்கத்தில் வந்து தென்னை மரங்கள் காட்சியளிக்குது. இந்த இடத்துலையும் முழுவதுமாக வந்து வயல்வெளிகள் தாங்க. தேவையான நீரும் வந்து அங்கங்கே வந்து தேக்கி வச்சுருக்காங்க. அதை நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த நெல் வயல்களுக்கு மேலே இந்த கால்நடைகள்லாம் பாருங்கள் அழகாக மேய்ஞ்சிட்ருக்கு. இதை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து புலியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கமாக வந்திருக்கோம். இந்த பகுதியில் நிறைய பாருங்கள் உள்ளுக்குள்ளே வாழை தோட்டங்கள் அதிகம் இருக்குது. முன்னாடி வந்து நெல் வயல்கள் அதிகம் காட்சியளிக்குது.
நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு முறையாவது இந்த பகுதிக்கு வந்து பாருங்கள். வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த திருப்பத்தூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புதூர் நாடு நெல்லிவாசல் நாடு அப்படிங்கிறது வந்து அழகான ஊரா இல்லைங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு பேருந்து நிறுத்தம், சுற்றி பார்க்க வந்தீங்களோட அந்த 4 சக்கர வாகனங்கள் வந்து நின்றுட்டுருக்கு. மேற்கொண்டு நம்ம வந்து பயணம் செய்யக்குள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லாமே வயல்வெளிகளும் தென்னை மரங்களுக்கு நடுவில் தான் நம்ம வந்து பயணம் செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம புலியூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய உயர்நிலை பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த உயர்நிலை பள்ளி. இப்போ வந்து புலியூர் கிராமம் வந்துருச்சு. புலியூர் தொடக்கப்பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். பேருந்து நிறுத்தம் முன்னாடி இருக்குது. இந்த புலியூரும் வந்து பெரிய ஊர் தாங்க. ஆனால் புதூர் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அதை விட ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருக்குது. அதை தாண்டி நம்ம மேற்கொண்டு பயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நெல்லிவாசல் பகுதியை வந்து அடைஞ்சிடலாம். புதிய ஒரு மலை பிரதேசத்தில் நம்ம நண்பர்களோடையும் நம்ம குடும்பத்தோடையும் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. நமக்கு எதிர்ப்புறத்தில் ஏதாவது 4 சக்கர வாகனங்களோ அல்லது 2 சக்கர வாகனங்களோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது நம்ம மெதுவாக தான் கடந்து போகணும். 2 புறமும் வந்து வளர்ந்த மரங்கள் தான். அந்த மரங்களுக்கு உள்ளே நம்ம வந்து பூந்து போகிற மாதிரி இருக்குது. இதில் போகும்போதே நமக்கு வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குது. இப்போ நம்ம நெல்லிவாசல் பகுதிக்கு வந்துட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். அந்த பச்சை பசேல்னு அந்த நெல் வயல்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். புதூர் நாட்டிலையும் இதே மாதிரி தான் காட்சி அளிச்சுது. அதே மாதிரி நெல்லிவாசல் நாட்டிலையும் இதே மாதிரி தான் வந்து காட்சி அளிக்குது. ஆங்காங்கே வந்து பார்த்தோன்னா அந்த சிறிய மலைத்தோற்றங்களும் நமக்கு வந்து அற்புதமாக காட்சி கொடுக்குது. இதெல்லாம் வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் நேரில் வந்து இதை உணர்ந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நெல்லிவாசல்னு போட்டிருக்கு. இதை தாண்டி நம்ம அப்படியே மேலே ஏறி இப்போது நம்முடைய பேருந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நெல்லிவாசலோட அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு பேருந்து நிறுத்தம் வந்துச்சு. அங்கே ஒரு ஐயா வந்து மூட்டைகள்லாம் இறக்கிட்டு இருந்தார். அதனால் நமக்காக ஒரு நிமிடம் வந்து பேருந்து இந்த இடத்துல நிறுத்தினாங்க. அந்த சமயத்தில் நாமளும் அப்படியே கீழே இறங்கி அப்படியே சுற்றி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஓடை மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த நீர் வந்து சுத்தமான நீர்னு சொல்லி நம்ம ஓட்டுநர் அண்ணாவும் சொன்னார். இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம். பேருந்து கிளம்பிருச்சு. இப்போ நம்ம வந்து நெல்லிவாசலுக்கு பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே கண்ணு கட்டின தூரம் வரலும் முழுவதுமாக வந்து பார்த்தோன்னா மெத்தை வீடுகள் தாங்க. இந்த ஊர் தான் வந்து நெல்லிவாசல் நாடுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம பேருந்துலேருந்து இறங்கிட்டோம். அப்படியே சுற்றி காமிக்கிற பாருங்கள், முழுவதுமாக நிறைய இந்த கிராமத்தில் வீடுகள் இருக்குது. தெரியுதுங்களா? நம்ம வந்த பாதை டிராக்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே கட்டிடங்கள் தான். ஒரு சில இடத்துல வந்து அந்த ஓட்டு வீடுகள் இன்னமும் காணப்படுது. இன்றைக்கி நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நெல்லிவாசலுக்கு வந்துட்டோம். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சுற்றி நிறையா வீடுகள், நிறைய கோவில்கள். என் பின்னாடி பாருங்கள், நியாய விலை கடைகள் எல்லாமே இருக்குது. பின்னாடி பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாகவே பெரிய மலைத்தொடருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நாம் வந்த பேருந்து இது தான். ஸோ அண்ணா வந்து கிளம்புறேன்னு சொன்னார். நாமளும் போய் ஏறிக்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம வந்து திரும்ப இந்த புதூர் நாட்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து அந்த புதூர் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடைகள், உணவகங்கள். நம்ம பேருந்தும் திரும்பி இப்போ மலையிலேருந்து கீழே இறங்குது. இந்த வளைவு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆபத்தான கொண்டை ஊசி வளைவு.